மக்களே, இன்னைக்கு நம்ம பிகினர்ஸ் லைஃப் ஸ்டைலில் எப்படி சிக்கன் 65 பண்ணுறதா பார்க்க போகிறோம். கொஞ்சம் கூட மசாலாலாம் உதிராமல் செம்ம சாஃப்டாக ஜூஸியாக, அது மட்டும் இல்லாமல் வெளியே கிறிஸ்பியாக, குழந்தைங்களுக்கெல்லாம் பிடிச்ச மாதிரி எப்படி ஈஸியாக பண்ணுறதா பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்துட்டு நம்ம சிக்கன் 65 இந்த மாதிரி செஞ்சால் வெளியில் கடை பக்கமே போக மாட்டோம். அந்த மாதிரி எப்படி பண்ணுறதா பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து பிகினராக இருந்தாலும் சரி, இப்போ தான் சமைக்க ஆரம்பிக்கிறீங்கனாலும் சரி, கண்டிப்பாக இந்த ரெசிபியை ஃபாலோ பண்ணுங்கள். கரெக்டான அளவோடு செஞ்சீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. இன்றைக்கி நான் 1/4 கிலோ சிக்கன் எடுத்துருக்கேன். நல்லா மஞ்சள்லாம் போட்டு வாஷ் பண்ணி வச்சாச்சு. இது கூடவே 2 ஸ்பூன் கடலை மாவு, 1 ஸ்பூன் அரிசி மாவு, 1/2 ஸ்பூன் மைதா மாவு. மைதா மாவு இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நான் வந்து இதில் ஒரே ஒரு பேக்கெட் சில்லி சாஸ் ஊற்றிட்டேன். உங்ககிட்ட இல்லை அப்படின்னா அதையும் ஸ்கிப் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக எலுமிச்சை பழச்சாறு, ஒரு 1/4 எலுமிச்சை பழச்சாறு, அது கூட நான் சில்லி ஃப்ளேக்ஸ் ஒரு பேக்கெட் போட்டிருக்கேன். இதுவும் இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். கூடவே 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர். நான் இன்றைக்கி வந்து கலர்லாம் எதுவுமே சேர்க்கல. எப்போவுமே நம்ம சேனலில் கலர் அதெல்லாம் எதுவும் போட மாட்டோம். காஷ்மீரி சில்லி பவுடர் 1 ஸ்பூன், கொஞ்சமாக 1 சிட்டிகை சீரகத்தூள், அதுக்கப்புறமா ஒரு பெரிய ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கூடவே நம்ம சிக்கன் மசாலா இது வந்துட்டு நம்ம 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது இல்லைனாலும் ஸ்கிப் பண்ணிக்கலாம். தயிர் போட்டுக்கோங்க. தயிர் ரொம்ப மெயினான இன்க்ரீடியன்ட். சிக்கன் நல்லா சாஃப்டாக வர்றதுக்கு தயிர் வந்து ஒரு 3 ஸ்பூன், அதாவது ஒரு 1/4 பேக்கெட் அளவுக்கு நீங்கள் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இது கூட 1 ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கிறோம். உப்பு வந்துட்டு தேவையான அளவு இதுக்கு போட்டுக்கணும். உப்பு எனக்கு 1/2 ஸ்பூன் போட்டப்போ கரெக்டாக இருந்துச்சு. அது கூட நான் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் சேர்த்துக்கிட்டேன். நான் ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு தான் 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். உங்களுக்கு வந்து அந்த மசாலா அப்புறம் அந்த சிக்கன் அதுக்கேற்ற மாதிரி கரெக்டான அளவாக பார்த்து போட்டுக்கோங்க. ஆனால் இந்த அளவு எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. இப்போ இது மட்டும் போட்டுக்கோங்க. தண்ணிலாம் எதுவும் போடாமல் நல்லா பிசைஞ்சுக்கோங்க. தண்ணி வந்துட்டு உங்களுக்கு தேவை அப்படின்னா லைட்டாக தெளித்து மட்டும் பிசைஞ்சிக்கோங்க, ஓகேங்களா? இப்போ நல்லா எல்லா சைடும் கோட் ஆகிற மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கணும். நீங்கள் வந்து சிக்கன் எந்த மாதிரி எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வரும். இப்போ வந்து சிக்கன் பிரெஸ்ட்டு பீஸு, அதுக்கப்புறமா வந்துட்டு லெக் பீஸ் இல்லாமல் மற்ற பீஸ் எதுனா எடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். அது வந்துட்டு நீங்கள் ஃப்ரைட் ரைஸ் அந்த மாதிரி இதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்துட்டு லெக் பீஸாக தான் எடுத்திருக்கேன். கொஞ்சம் சாஃப்டாக ஜூஸியாக வரணும் அப்படின்றதுக்காக. நம்ம இது கூட வந்துட்டு உங்ககிட்ட சோயா சாஸ் இருந்ததுன்னா நீங்கள் அதுவும் சேர்த்துக்கலாம். நான் இந்த சோயா சாஸ், சில்லி சாஸ் இதெல்லாம் வந்துட்டு வெளியே ஃப்ரைட் ரைஸ் அந்த மாதிரி எதனா வாங்குறப்போ கிடைக்கிறது தான். அது வந்துட்டு நான் இதுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன். சப்போஸ் அது இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. மைதா மாவு நீங்கள் வந்துட்டு ஆட் பண்ணிக்கல அப்படின்னா ஃபஸ்ட்டே நீங்கள் கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா ஊறினதுக்கப்புறமா மைதா மாவு நான் போட்டிருந்தேன், அதனால் நல்லா ஊறின அப்புறமா ஆட் பண்ணுறேன். அது கூடவே கொஞ்சமாக பெப்பரும் நல்லா இடித்து ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்துட்டு இப்போது நல்லா ஊறிட்டு நீங்கள் அந்த சிக்கனை பொரிக்க போகிற நேரத்தில் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. எவ்வளோ சூப்பராக கோட்டாக இருக்குது பார்த்தீங்களா? எண்ணெய் வந்துட்டு நீங்கள் அளவாக ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு கடாயை ஸ்லோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சிக்கன் போடுங்க. இப்போது நான் வந்து சிக்கன் ஒரு 2 பேட்சாக எடுத்துக்கிட்டேன். ஃபஸ்ட்டு பேட்ச் இப்போ போடுறேன். நம்ம சேனலில் இந்த மாதிரி ஈஸியான ரெசிபீஸ்லாம் எப்படி பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் பெஸ்ட்டாக எப்படி பண்ணுறது தான் போட்டிருக்கோம். நம்ம சேனலில் இருக்க மற்ற வீடியோஸும் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் இருக்க வீடியோஸ் உங்களுக்கு அடுத்தடுத்து வரும். போட்ட அப்புறமா கரெக்டாக 7 மினிட்ஸ், ஓகேங்களா? சிம்மில் வச்சுக்கிட்டு 7 மினிட்ஸ்க்கு அப்புறமா நீங்கள் வந்து திருப்பி போடணும். அடியில் வந்து பொறுமையாக பார்த்து லைட்டாக சுரண்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா திருப்பி போடுங்க. மசாலாலாம் பிரியாமல் வரும். பார்த்து திருப்பி போடுங்க. இந்த பக்கம் 7 மினிட்ஸ், அதுக்கப்புறமா திருப்பி போட்டுட்டு 7 மினிட்ஸ் சிம்லேயே வச்சுட்டு வேக வைங்க. அப்போ தான் கரெக்டாக உள்ள வரைக்கும் நல்லா வேகும். அந்த மசாலாவும் நல்லா சூப்பராக அந்த ரா ஸ்மெல்லாம் போயிட்டு சூப்பராக வரும். பார்த்தீங்களா கலர் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் கடையில் போனால் கூட சுத்தமாக செஞ்சு தரமாட்டாங்க. நீங்களே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு 1/4 கிலோ சிக்கன் எடுத்தோமா பண்ணோமான்னு இருக்கலாம். மினிமம் 1/2 ஹவர்லேருந்து நைட்டு காலையில் வாங்கினீங்கன்னா நைட்டுக்கு கூட நீங்கள் இது பொரிச்சிக்கலாம். சூப்பராக இருக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு ஊற வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு சாஃப்டாகவும் வரும். எவ்வளோ அருமையாக நம்ம வந்துட்டு எல்லா சைடும் கோட் ஆகுற மாதிரி சூப்பராக செஞ்சுருக்கோம். மசாலா கொஞ்சம் கூட உதிரல. அந்த சிக்கனோட ஸ்கின்னே தெரியல பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்குது. மேலே லைட்டாக பெப்பர் தூவிட்டு லெமன் பிழிஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இன்றைக்கி நம்ம சாதத்துக்கு தொட்டுக்க தான் இது செஞ்சுருக்கோம். இன்றைக்கி நம்ம தண்ணி சாம்பார் மாதிரி வச்சுட்டு அது கூடவே சிக்கன் 65 செஞ்சுருக்கோம். செம்ம காம்பினேஷனாக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இந்த மாதிரி நீங்கள்
ரெசிபீஸ்லாம் வந்து ஈஸியாக கற்றுக்கணும் அப்படின்னா நம்ம சேனல் கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நம்ம சிக்கன் 65ல் சொன்ன மெஷர்மெண்ட்ஸ் வந்து நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதே மாதிரி கரெக்டாக வரும். பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது, வெளியே உள்ளே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஜூஸியாக இருக்குது, செம்ம சாஃப்டாக வந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.